ஒரு நிமிஷம் ஸ்க்ரோல் பண்ணிடாதீங்க. பாருங்க, இன்றைக்கு எந்த வழியில நான் நடக்கிறதுன்னு எனக்கு தெரியல பிரதர். தேவன் எந்த வழியில இருக்கிறாரு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி ஒரு குழப்பத்தோடு காணப்படுறீங்களா? கவலைப்படாதீங்க. இனி அந்த குழப்பமே இல்ல. காரணம், தேவன் உங்களை அப்படியாக பகலிலே மேகஸ்தம்பமாக, இரவிலே அக்னி ஸ்தம்பமாக இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தின தேவன் இனிமேல் உங்களையும் வழிநடத்த போகிறார். நீங்க ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தை என் வாழ்க்கையில நிறைவேற்றும், உம்முடைய பாதைகளிலே என்னுடைய பாதங்கள் படும்படிக்காய் கிருபை செய்யும் அப்படின்னு சொல்லி உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் நிச்சயமாகவே உங்களை வழி நடத்துவார். அவர் வழி நடத்தும் பொழுது பெரிய தடைகள் இருந்தாலும் சரி, மதில்கள் இருந்தாலும் சரி, சத்துருக்கள் எவ்வளவு பெருகி இருந்தாலும் சரி, அதை பற்றி நாம் கவலைப்படவே வேண்டாம். அவையெல்லாம் தேவன் பார்த்துக் கொள்வார். அவருடைய பிரசன்னம் முன்பு செல்கிறதுனால் அவர் எல்லாவற்றையும், எல்லா தடைகளையும் உடைத்து நிர்மூலமாக்கி நம்மளை மகிமையாய் நடத்துவார். யோசுவாவை பார்த்து தேவன் சொன்னார், யோசுவா பலம் கொண்டு திடமனதா இரு, மோசேயோடு நான் இருந்தது போல உன்னோடு இருப்பேன், நான் உன்னை விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, உனக்கு முன்பாய் ஒருவனும் எதிர்த்து நிற்பதில்லைன்னு சொன்னார். ஹல்லேலூயா. அதே போல அவருடைய முடிவு வரைக்கும் மகிமையாய் காணப்பட்டது. காரணம், எல்லா சத்துருக்களும் விழுந்ததுக்கு ஒரே காரணம், அவருக்கு முன்பதாக, யோசுவாவுக்கு முன்பதாக தெய்வ பிரசன்னம் சென்றது. உங்களுடைய வாழ்க்கையை இன்றைக்கு ஒப்பு கொடுங்க. அவர் பகலிலே மேகஸ்தம்பமாய், இரவிலே அக்னி ஸ்தம்பமாய் வழி நடத்த போகிறார். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. காட் பிளஸ் யூ.